எப்படி ஆர்க் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நாயை சாய்ச்சிட்டு வரேன். நல்லா சாய்ச்சி வச்சு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போனதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள், ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு. ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு டவுன்லோடு ஏபிகே பியூர் அப்படின்றோம். ஏபிகே பியூர் அப்படின்னு தான் போடணுங்க. ஆர்க் சர்வைவல் எவால்வ் ஏபிகே பியூர் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 2 வரும், ஏபிகே பியூர் .net அப்படின்னு வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏபிகே ஃபஸ்ட்டு இருக்கிற ஏபிகே பியூர்க்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் போகலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி வந்துச்சு ஏபிகே பியூர். போனீங்கன்னா வரலன்னா சில பேருக்கு வராது. சரி, அப்படி வராதவங்களுக்குலாம் ஒரு ஐடியா, ஏபிகே பியூர் .netன்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதோ இப்போ ஏபிகே பியூர் வீடியோவில் காட்டுறதுல அந்த மாதிரி ஏபிகே பியூர்க்குள்ளே போய் எதுவும் இல்லைன்னா ஏபிகே பியூர் .netக்குள்ளே போனீங்கன்னா இதோ வந்து டவுன்லோட் அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை தான் கிளிக் பண்ணணும். தவறி வேறு எந்த இதுவும் கொடுத்துறாதீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்க் வந்து உங்களுக்கு 5 MB டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். எனக்கே ஷாக்கு தான், ஆனால் இது எனக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா வேறு ஏதாவது யூடியூபர்ஸ் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ஆர்க்கு டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது தேவைப்படாது. ஸோ ஆர்க்குள்ளே போனீங்கன்னா ஃபிக்ஸ் திஸ் அப்படின்ட்டு பேட் டவுன்லோட் அண்ட் எனாஃப் ஸ்டோரேஜில் வரும். அதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை திஸ் பாசிபிள் வேஸ் பேட் டவுன்லோட் அண்ட் எனாஃப் ஸ்டோரேஜ்னு வரும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா, அதே தான், குரோம்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு டவுன்லோடு ஓபிபி அப்படின்னு போடுங்க. ஓபிபின்னு போட்டால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். ஏபிகே ஃபஸ்ட்டு வருமானு தெரில, ஆனால் ஏபிகே award.comனு வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டில் க்ரீன் கலர் அப்போ 2 GB ஒன்று இருக்கும். அதை தான் டவுன்லோட் பண்ணணும். மீதி ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆர்க் வராதுன்னு சொல்லி என்கிட்ட கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், க்ரே கலரில் வந்து இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருங்க, இந்த வீடியோ வர ஸ்பீடாக போகுது, ஸ்லோவாக போகுது. நான் வர டப்புன்னு பேசிட்டு போகிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா இசட் அச்சீவர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இசட் அச்சீவர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இசட் அச்சீவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணி ஓபிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்க்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இசட் அச்சீவர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு ஓபிபி அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா com.orgன்னு இருக்கும். அது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அது இல்லைன்னா ஆர்க் உங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ நீங்கள் அது ஃபிக்ஸ் திஸ் வரக்கூடாதுன்னா, நம்ம ஒரு 2 GB ஒரு ஓபிபி டவுன்லோட் பண்ணோம்ல, அதுக்கு போய்க்குங்க. அதை வந்து நீங்கள் குரோம்குள்ளே போயிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி com.ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓபிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் காட்டு. இது ஆப்ஷன் காட்டலன்னா அந்த com., அந்த ஓபிபிலே சைட்லேயே 2 புள்ளி இருக்கும், 3 புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்து இசட் அச்சீவருக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒன்று காட்டும். அப்படியே அந்த காட்டும். அப்படியே அதை காப்பி பண்ணிக்கிட்டு ஓபிபிக்குள்ளே போயிட்டு com.orgல போட்டிங்கன்னா வந்துடும். சில பேர் இல்லாத ஏதோ இருக்காது. அதுக்கப்புறம் அந்த com.ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயின் அப்புறம் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அது 2த்தையும் காப்பி பண்ணி மறுபடியும் com.க்குள்ளேயே போடுங்க. காப்பி தாங்க பண்ணணும், கட்டுக்கிட்டு பண்ணிடுறாங்க. காப்பி பண்ணிங்கன்னா ஸோ ஆர்க் இஸ் யுவர் கேம். ஸோ இந்த அளவுக்கு நான் தெளிவாக சொன்னது எனக்கு பெருசு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் முடிஞ்சிச்சுங்க. ஸோ பாய் கைஸ். வீடியோவே முடிய போதா? சரி கைஸ், மறக்காமல் பிசி தமிழ் கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.